அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, சீர்காழியில் உள்ள அருள்மிகு சட்டைநாதர் சுவாமி கோயிலுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த கோயிலோட பல சிறப்புகள் இருக்குது, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, சம்பந்தர் இங்கே திருஞான சம்பந்தர் அவர் இங்கே 3 வயது குழந்தையாக இருக்கும்போது அவருடைய அம்மா அப்பா அவரை குளக்கரையில் விட்டுட்டு நீராடி வரையன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. குழந்தை கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்கு அழுக ஆரம்பிச்சிருச்சு. அம்மே அப்பா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சதும் உமாதேவி மனம் இறங்கி அவங்களுக்கு ஞானப்பால் ஊட்டிய ஸ்தலம் இதுதான். அதாவது இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு குளம் இருக்கு. குளத்துக்கு நேர் ஆப்போசிட்ல திருநிலை நாயகி அம்மன் அப்படிங்கிற ஒரு சாமி இருக்காங்க. அவங்க தான் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டிய தாயாக விளங்குகிறார்கள். அப்புறம் திருஞான சம்பந்தரும் அவருடைய அப்பா அம்மாவுக்கும் காட்சி கொடுத்தவர் தான் உமா மகேஸ்வரர் அப்படிங்கிறவர். அதனால இந்த ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா 3 சிவலிங்கம், அதாவது சிவபெருமான் 3 வடிவங்களை இங்கே காட்சி கொடுக்குறாரு. அதாவது கீழே பிரம்மபுரீஸ்வரராகவும், நடுவுல அதாவது பிரம்மபுரீஸ்வரங்கிறது படைத்தல், நடுவுல உமா மகேஸ்வரருங்கிறது அழித்தல், மேல சட்டைநாதர் அப்படிங்கிறவர் காத்தல். இந்த 3 வடிவங்களையும் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா இந்த சட்டைநாதர் சுவாமி கோயில் தான். மேலே ஸ்ரீ சட்டைநாதராக இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 படி மேலே போய் தான் அந்த சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டியதாக இருக்கு. பாதாளத்தில் பிரம்மபுரீஸ்வரர், அதன் பிறகு இந்த ஒரு 15-20 படி ஏறி நம்ம மகேஸ்வரராக பார்த்தீங்கன்னா லிங்க வடிவில் இல்லாமல் சிலை வடிவில் காட்சி தருகிறார். உமா மகேஸ்வரராக காட்சி தருகிறாரு. அதன் பிறகு இன்னொரு 10 படி ஏறி போய் அங்கே பார்த்தீங்கன்னா சட்டைநாதர் இருக்கார். அப்படியே அவருடைய கண் பார்த்தீங்கன்னா உயிருள்ள கண் மாதிரி நம்மளை பார்க்குற மாதிரியே ஒரு மெய் சிலுக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கு. மேலே போய் அமைதியாக நம்ம தியானம் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றிட்டு வாங்க. ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. மனம் அமைதி பெறுகிறது. ரொம்ப மெய் சிலுக்குது. கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் கீழே வந்திருக்கோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு இருக்கு. தோணியப்பர் அப்படின்னு சொல்றோம். இங்க பிரம்மா இங்க தோணியப்பராக காட்சி அளிக்கிறார் அப்படின்னு அந்த குளத்துக்கிட்ட இருக்கிறத சொல்றாங்க. தோணியப்பர், சட்டைநாதர், வடுகநாதர், அப்புறம் உமா மகேஸ்வரர், பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு பல சிறப்புகள்ல இந்த சிவன் காட்சி கொடுக்குறாரு. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க அதாவது மகாவிஷ்ணு ஒரு காலால மேல வானுலகத்தையும் ஒரு காலால கீழே நிலத்தையும் அளந்துட்டு 3வது அடியாக மகாபலி சக்கரவர்த்தியோட தலையில வச்சு அழுத்துவாரு. இதனால ரொம்ப அகங்காரம் அவருக்கு வந்துருது. அந்த அகங்காரத்தை அழிக்கணும், அந்த அகங்காரத்தை அந்த அகங்காரத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் மகாவிஷ்ணுவோட மார்புல மிதிச்சு நிக்கிறாரு. அப்ப அவர் அவர் தன்னிலை மறந்து இருக்காரு. அப்போ மகாலட்சுமி என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிவபெருமான்கிட்ட மாங்கல்ய பிச்சை வேண்டி கேட்கிறாரு. அப்போ சிவபெருமான் அருள் கொடுத்து உயிர் பெற்றாரு. மகாவிஷ்ணுவும் உயிர் பெற்றாரு. அந்த மகாவிஷ்ணு தன்னுடைய அகங்காரம்லாம் அகண்டு தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய தோலை சட்டையாகவும் தன்னுடைய எலும்பை கதையாகவும் கொடுக்கறது தான் அந்த சட்டைநாதர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான கொடுக்குறாரு. மகாவிஷ்ணு தன்னுடைய தோலை சட்டையாகவும் தன்னுடைய எலும்பை கதையாகவும் கொடுக்கறதுனாலதான் இங்க சட்டைநாதர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. மேலும் வடுகநாதர், மகாவிஷ்ணு இங்க எல்லாமே, அதாவது படைத்தல், அழித்தல், காத்தல் அப்படிங்கிற 3 விஷயங்களும் 3 அவதாரங்களும் நம்ம மும்மூர்த்திகளும் சிவலிங்கமாக இங்க வழிபெற்று இங்க காட்சி அளிக்கக்கூடிய இடம் மிக சிறப்பான இடம். எல்லோரும் வாருங்கள். இந்த மும்மூர்த்திகளையும் 3 சிவலிங்கம், அதாவது 3 வடிவங்களாக சிவபெருமானாக காட்சி அளிக்கக்கூடிய இடம் இந்த இடம்தான். இந்த இடத்துல நல்லா சாமி கும்பிட்டுட்டு போங்க. நல்ல ஒரு 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 மன அமைதி கிடைக்குது. குழந்தைகள் படிக்காம இருக்காங்க, மந்தத்தன்மையா இருக்காங்கன்னா ஞானப்பால் ஊட்டிய அம்மையை தரிசித்துட்டு போகலாம். அதே போல அந்த குளத்துல நின்றுட்டு தோணியப்பரை வணங்கினா நம்மளுக்கு திருமண தடை, இந்த மாதிரி சுபகாரிய தடைகள்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறது தான். இந்த கோயிலுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் உங்கள் வாழ்வில் நல்ல வளமான வாழ்வையும் பெறுமாறு எல்லாம் வல்ல பிரம்மபுரீஸ்வரரையும் ஸ்ரீ சட்டைநாதரையும் வேண்டிக்கலாம். வாருங்கள். நன்றி, வணக்கம்.